வீட்டிலிருந்த தங்கை திடீரென மாயம். தங்கையை தேடி அலைந்த அக்கா. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். பக்கத்து கிராமத்தில் கிடந்த மணல் குவியல். சந்தேகப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்ன விவசாயிகள். சந்தேகத்துக்குரிய இடத்தை தோண்டி பார்த்தபோது காத்திருந்த பேரதிர்ச்சி. நடந்தது என்ன? சுத்தியும் வயல்வெளி. அங்க உள்ள காலி இடத்துல எதையோ உள்ள புதைச்சு வச்சிருக்கிற மாதிரி மணல் குவியலா இருந்திருக்கு. அதை பார்த்த விவசாயிகள் சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இங்க யாரு எதை புதைச்சாங்கன்னு தெரியலையே, ஆனா குழி தோண்டி புதைச்சிட்டு திரும்பவும் மணலை போட்டு மூடின மாதிரி தெரியுதேன்னு குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்ப ஒட்டுமொத்த கிராமமுமே கதிகலங்கி போயிருச்சு. தருமபுரி இண்டூர்ல உள்ள ஒசஅள்ளி புதூருங்கிற கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி தன்னோட அக்கா முனியம்மாள் குடும்பத்தோட சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல முனியம்மாள் வழக்கம் போல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப ராஜேஸ்வரி வீட்டுல இல்ல. அக்கம் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட கேட்டப்ப அவங்க தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. ராஜேஸ்வரி அடிக்கடி தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவாங்களாம். அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பான்னு நினைச்சு முனியம்மாள் சாதாரணமா விட்டுருக்காங்க. ஆனா இரவாக்கியும் ராஜேஸ்வரி வீடு திரும்பவே இல்லை. அவங்களோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு பல இடங்கள்லையும் தேடியும் எந்த பலனும் இல்ல. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல காணாம போன தங்கச்சி ராஜேஸ்வரிய கண்டுபிடிச்சு தர சொல்லி முனியம்மாள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில போலீஸ் ராஜேஸ்வரிய தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல முனியம்மாவோட வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு இடத்துல சந்தேகப்படும்படியா மணல் குவிஞ்சு கிடந்திருக்கு. அங்கிருந்த விவசாயிகள் அந்த மணல் குவியலை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஆளை குழி தோண்டி புதைச்சா எப்படி மணல் குவிஞ்சு கிடக்குமோ அதே மாதிரி இருந்ததுனால அவங்க சந்தேகம் அதிகமாயிருக்கு. அதனால விவசாயிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேகத்துக்குரிய அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்ப மண்ணுக்குள்ள ராஜேஸ்வரியோட சடலம் புதைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த நேரத்துல போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கு. அக்கா வீட்டுல தங்கியிருந்த ராஜேஸ்வரி காணாம போன அதே நேரம் முனியம்மாவோட கணவன் அனுமந்தம் காணாம போயிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து போலீஸோட சந்தேக பார்வை அனுமந்த் பக்கம் திரும்பி இருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி விவசாயி ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி ஒரு ஆண் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததாவும், அதுக்கப்புறம் அந்த ஆண் மட்டும் அங்கிருந்து கிளம்பி போனதாவும் சொல்லி இருக்காரு. உடனே போலீஸ்காரங்க அனுமந்தோட போட்டோவை காட்டி இவர்தான் அந்த பெண் கூட சண்டை போட்டவரான்னு கேட்டிருக்காங்க. ஆமா சார், இந்த ஆளுதான்னு சொல்லியிருக்காரு அந்த விவசாயி. அதை வச்சு பார்த்தப்ப ஒருவேளை அனுமந்த் தான் கொலையாளியோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வலுத்திருக்கு. அதுக்கப்புறம் அனுமந்த் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சப்பதான் ராஜேஸ்வரி மரணத்தில் இருக்கிற மர்மம் விலகிச்சு. அனுமந்துக்கும் முனியம்மாளுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. அனுமந்துக்கு தம்பி உறவான பிரபுவை தான் ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல அனுமந்துக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. மனைவியோட தங்கச்சின்னு கூட பார்க்காம அனுமந்த் அவங்களோட நெருக்கமா இருந்திருக்கான். வீட்டுல யாரும் இல்லாதப்ப அனுமந்தும் ராஜேஸ்வரியும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. இப்படி யாருக்கும் தெரியாம தகாத உறவுல இருந்த 2 பேத்துக்கு இடையில தகராறு வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு வெளியில கிளம்பிட்டு ராஜேஸ்வரிக்கு போன் பண்ண அனுமந்த் அவங்கள தளவாய் அள்ளி பகுதிக்கு வர சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அங்க போனாங்க. நேர்ல சந்திச்சு பேசின 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப ராஜேஸ்வரி முன்ன மாதிரி ஏன் பேசுறது இல்லைன்னு கேட்டு அனுமந்த் சண்டை போட்டிருக்கான். இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு.
அப்போ ஆத்திரமடைஞ்ச அனுமந்த் கீழே கிடந்த கல்லை எடுத்து ராஜேஸ்வரி தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். அதுல அவங்க மயக்கமடைஞ்சி கீழே விழுந்திருக்காங்க. அதோட விடாத அனுமந்த் அந்த இடத்திலேயே குழி தோண்டி மயக்கத்துல இருந்த ராஜேஸ்வரிய உயிரோடு புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கா அனுமந்த். விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அனுமந்தை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.